ஹலோ ஆல் அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் வந்து ஒரு சூப்பரான மெட்ராஸ் தாஜ் கோரமண்டலில் கிடைக்கிற கில்லி பிரியாணி, அவங்க வந்து மட்டனில் செய்வாங்க. நான் இன்றைக்கி எக்கில் செஞ்சுருக்கேன். ரொம்ப அருமையாக டேஸ்டியாக யம்மியாக இருக்கும். கையில் அப்படியே எடுக்கிறப்பவே அவ்வளோ சாஃப்ட்டு. பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா, இந்த கில்லி பிரியாணியில் வந்து ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னாக்கா, ரொம்ப குலைவாக இருக்கும். லைக் சாம்பார் சாதம், பிசிபெல்லாபாத் அந்த மாதிரி தான் கொஞ்சம் இருக்கும். ஸோ இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு இதுக்கு நான் எக் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே வந்து பயங்கர ஸ்னோவாக இருக்கும். நான் அதனாலேயே இந்த ஸ்னோவை வந்து உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இங்கே இந்த மாதிரி ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு சீரக சம்பா ரைஸ் தான் எடுக்க போகிறேன். ஸோ ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு கப்பு, இந்த கப் அளவில் ஒரு கப் எடுக்கிறேன். விச் மீன்ஸ் நான் டம்ளர் அளவு பார்த்திங்கன்னா 1.5 டம்ளர் வரும். ஸோ நான் இந்த கப்பில் தான் மெஷர்மெண்ட் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ அதனால் இதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் வந்து இந்த ரைஸை வந்து நான் சோக் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த 1.5 கப், அதாவது இந்த ஹோல் கப்பில் இருக்கிறது வந்து டம்ளர் அளவில் 1.5 டம்ளர் வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போது இதை நான் தண்ணி ஊற்றி சோக் பண்ண போகிறேன். ஒரு நீங்கள் சமைக்க போகிறதுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வந்து இதை ஊறுனா நல்லாயிருக்கும். ரைஸ் வந்து நல்ல சாஃப்டாக புலன்னு வரும். ஸோ ஃபஸ்ட்டு நான் சோக் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு ஏன்னா இப்போ இந்த டைம் மீன்வைல் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, இந்த ஆனியன், டொமேட்டோஸ் இதெல்லாம் சாப் பண்ணுறத பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஆனியன் வந்து இந்த மாதிரி உங்கள்கிட்ட பெரிய பல்லாரியாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய பல்லாரி போதும். நெக்ஸ்ட்டு பட்டர் எடுக்கிறேன். ஸோ இந்த பிரியாணிக்கு வந்து நீங்கள் கீ கூட போடலாம். பட் பட்டர் வந்து ரொம்ப சாஃப்டாக வரணும். ஆக்சுவலாக இந்த பிரியாணியே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதனால் நான் வந்து பட்டர் எடுக்கிறேன். ஸோ நல்ல ஒரு 3 க்யூப்ஸ் ஆஃப் பட்டர் வந்து நான் எடுத்துக்கிறேன். இது கூட ஆயிலும் சேர்ப்போம். ஃபஸ்ட்டு பட்டர் போட்டுக்கலாம். ஆயில் இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து எடுத்துக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 1/2 கப் கிட்ட நான் ஆயில் போடுறேன் பாருங்கள். ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்பைசஸில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஏலக்காய் எடுக்கிறேன். ஏலக்காய் வந்து குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து 5 நம்பர்ஸ் ஆஃப் ஏலக்காய் வந்து நான் போடுறேன். அதுக்கப்புறம் ஸ்டார் அனீஸ், அப்புறம் கிராம்பு, அப்புறம் பட்டை, இது எல்லா ஸ்பைசஸும் நான் ஆட் பண்ணுறேன். நல்லா இந்த ஸ்பைசஸ் எல்லாம் வெடிச்சதுக்கப்புறமா ஆனியனை ஃபஸ்ட்டு போடுறேன். ஒரு பெரிய ஆனியன் நல்லா வதங்கட்டும். அது வரைக்கும் நம்ம ஸ்னோவாக பார்ப்போமா? பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸ்னோ வந்து மழை பெஞ்சிக்கிட்டே தான் இருக்குது, நிற்கவே இல்லை. ஸோ நம்ம முட்டையும் பக்கத்தில் பாயில் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே, லெட் இட் பி. ஓகே, ஆனியன் நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ 2 தக்காளியை கட் பண்ணிடலாமா? ஸோ இது மேலே வந்து நான் என்னென்ன போட போகிறேன் அப்படின்னா, புதினா, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டுட்டேன். இப்போது மசாலாஸ் எடுக்கிறேன். மசாலாஸில் என்னென்ன எடுக்க போகிறேன் அப்படின்னாக்கா, காஷ்மீரி சில்லி, நார்மல் சில்லி பவுடர் அண்ட் கரம் மசாலா. வீட்டில் அரைச்ச கரம் மசாலா தான். நீங்கள் என்ன டைப் ஆஃப் ஸ்பைசஸ் வேணாலும் போட்டு அரைக்கலாம். நாங்கள் வந்து எல்லா ஹோல் ஸ்பைசஸும் போட்டு அரைச்சது. ஸோ தக்காளி வந்து எப்போ போடணும் அப்படின்னா, வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எல்லா ஸ்பைசஸ், அப்புறம் இந்த க்ரீன்ஸு, அப்புறம் வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம மசாலாஸ், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டில் வந்து நான் 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுறேன். ஏன்னா நம்ம 1.5 டம்ளர் எடுக்க போகிறேன். 1/2 டம்ளருக்கு 1 ஸ்பூன் விகிதத்தில் நான் போடுறேன். மசாலா வந்து பார்த்திங்கன்னா, காஷ்மீரி சில்லி பவுடர் வந்து 2 ஸ்பூன், நார்மல் நம்ம சில்லி பவுடர் வந்து 2 ஸ்பூன், 2 ஸ்பூன் கரம் மசாலா.
எல்லா மசாலாஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட வந்து கேர்ட் ஆட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ கேர்ட் வந்து இந்த சின்ன கரண்டி அளவில் நான் 2 கரண்டி கேர்ட் ஆட் பண்ணுறேன். ஸ்பூன் அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் வரும். ஸோ கேர்ட் வந்து இதுக்கு நல்லா போட்டிங்க அப்படின்னா தான் அந்த பிரியாணி வந்து நல்லா மசிய வரும். அண்ட் தண்ணி அளவு வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாகவே வைக்கிறேன். ஸோ நான் இதில் 1 கப்பு அரிசி எடுத்திருக்கேன் அப்படின்னா இதில் 2-2.5 கப்பு தண்ணி வைக்கிறேன். யூசுவலாக வந்து 1க்கு 1.5 வைப்போம். நான் வந்து 1க்கு வந்து கிட்டத்தட்ட 2-2.5 வைக்கிறேன். ஏன்னா கில்லி பிரியாணி வந்து நல்லா வந்து உங்களுக்கு மசிய வரணும் இல்லையா. நெக்ஸ்ட்டு எக்கை வந்து அதோடய ஷெல்லெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா நான் ஒரு ஷேப் வந்து சும்மா ஒரு சைட் கட் மாதிரி கொடுத்துக்கிறேன் எல்லா எக்ஸுக்கும். ஸோ எல்லா எக்குமே கிட்டத்தட்ட நான் இன்றைக்கி 5 எக்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு வேணுமோ ஸோ இந்த எக்கு வந்து உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் அப்படின்றதுலாம் கிடையாதுங்க. ஏன்னா நம்ம எக்கை வந்து மேலே தான் போட போகிறோம். ஸோ இந்த எக்னால் எந்த டேஸ்ட்டும் கிடையாது. ஜஸ்ட்டு வந்து நம்ம இட் இஸ் லைக் அ பிளெயின் பிரியாணி தான். அந்த பிளெயின் பிரியாணியில் மேலே டெக்கரேஷன்ஸ் அண்ட் டேஸ்ட்டுக்காக தான் நம்ம வந்து இதை பண்ணுறோம். சரி, நெக்ஸ்ட்டு எக்குக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து ஆயில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அதில் சில்லி பவுடர் அண்டு சால்ட் அவ்வளோதான். ஜஸ்ட் அதை வந்து மேலே ரோஸ்ட் பண்ணி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். எஸ், நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை பார்க்குறப்பவே தெரியும் நல்ல சாம்பார் சாதம் மாதிரி தான் இருக்குமே உங்களுக்கு அந்த டெக்ஸ்சர் ஆஃப் பிரியாணி. அண்ட் இதை மேலே போட்டுட்டு அவ்வளோதாங்க, சூப்பராக இருக்கும். பிரியாணி வந்து ஆஸ் யூஷுவல் நீங்கள் நார்மலாக எப்படி இருக்கும் பிரியாணி அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னாக்கா நல்ல குலைவாக சாம்பார் சாதம் மாதிரி இருக்கும். இந்த வெதர் வந்து இந்த மாதிரி கோசியான வெதருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி கில்லி பிரியாணி சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல சுட சுட குலைவாக அப்படி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது சொல்கிறப்பவே எனக்கு வந்து நாக்கு ஊறுது. கண்டிப்பாக இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். அண்ட் நான் ப்ளெயின் பிரியாணி மாதிரி காமிச்சிருக்கேன் இல்லையா. நீங்கள் வந்து மட்டன் இல்லை சிக்கன் ஏதாவது மீட் போட்டு செய்யுங்க. ஸோ இன்னும் அதை விட அதிகமான டேஸ்ட்டில் இருக்கும். ஏன்னா மீட்டோட டேஸ்ட்டு வந்து அந்த பிரியாணியில் இறங்கும். இருந்தாலுமே இந்த எக்கு கில்லி பிரியாணியுமே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். ஸோ பிரியாணியே இந்த மாதிரி எனக்கு ஆக்சுவலாக நான் யூஎஸில் இருக்கேன்றதுனால வாழை இலை கிடையாது. அதனால் வாழை இலை ஷேப்பில் இருக்கிற ஒரு பிளேட்டில் வச்சு உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். வாழை இலையில் போட்டு சாப்பிடுங்க. அதுதாங்க ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ளேவர், அந்த இலையோட ஃப்ளேவர் இறங்கிட்டா செம்மையாக இருக்கும். அட்டகாசமான ஒரு பிரியாணி. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் சாதம் டெக்ஸ்சரில் தான் இருக்கும். ஒரு சாம்பார் சாதம் பிரியாணி ஃப்ளேவரில் இன்ஃப்யூஸ் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும்ன்றது தான் இந்த கில்லி பிரியாணியோட ஸ்பெஷல். ஸோ வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். சாட்டர்டே சண்டே இந்த பிரியாணி தான் இன்றைக்கி நீங்கள் செய்ய போகிறீங்க. ஸோ கமெண்ட் பண்ண மறக்காதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.